பொதுவா சொல்லுவாங்க, எந்த சொத்து 3வது தலைமுறைக்கு வராதுன்னு. நடிகர் திலகத்தின் சொத்து அவர் பேரனால கோர்ட்டுக்கு வந்துருச்சு. நடிகர் திலகத்தின் வசந்த மாளிகை அவர் பேரன் படம் எடுத்ததால் வீதிக்கு வந்தது. இந்த அன்னை இல்லம் யாருடையது தெரியுமா? இது என்எஸ்கே என்று அழைக்கப்பட்ட கலைவாண சொத்து நடிகர் திலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அன்னை இல்லம் ஏன் ஜப்திக்கு வந்தது? சென்னை தி நகர் தெற்கு உஸ்மான்தூரில் அமைந்துள்ள அன்னை இல்லம் 53,240 சதுர அடி, அதாவது 28 கிரவுண்டில் பறந்து விரிந்த இல்லம். இப்படிப்பட்ட பிரம்மாண்ட வீட்டில் 1/4 மட்டும் ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதாவது 53,240 4/4 13,310 சதுர அடியை ஜப்தி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. தில்லாதமதும் பூவெல்லாம் உன்வாசம், மனம் கொத்தி பதவே உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய எழில் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் ஜகஜால கில்லாடி. இந்த திரைப்படத்தை சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் ஈசன் புரொடக்ஷன் என்ற பெயரில் தயாரித்து வந்தார். இந்த பட தயாரிப்பில் ஏற்பட்ட பண பிரச்சனையால் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,24 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி அன்று போட்டுக்கொண்ட இந்த கணக்கு பத்திரத்தில் துஷ்யந்தின் தந்தையான ராம்குமார் கையெழுத்திட்டார். ஆனால் சிவாஜி கணேசனின் பேரன் வாங்கிய கடனை முழுமையாக திருப்பித் தரவில்லை. 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்ததாக அவர் சொல்கிறார். ஆனால் வட்டியும் கடனுமாக சேர்த்து மீதம் கணிசமான தொகை இருந்ததால் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளில் இறங்கியது. பணம் கொடுத்தல் வாங்குதல் என்பதால் சென்னை உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரனை மத்தியஸ்தராக நியமித்து மத்தியஸ்தர் 2 தரப்பிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக 2024ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி ஒரு அறிவுறுத்தலை பிறப்பித்துள்ளார். அதாவது அசல் 3,24 லட்சம் ரூபாய், அதற்குண்டான வட்டியையும் சேர்த்து மொத்தம் 9,02 லட்சம் ரூபாய் ஆகிவிட்டது. எதுக்காக கடன் வாங்கப்பட்டதோ அந்த படமான ஜகஜால கில்லாடி படத்தை தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனமே விற்று அந்த படத்தை எடுக்கலாம் என்று மத்தியஸ்தரான ரவீந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் அப்போவும் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பிடி கொடுக்கவில்லை. ஜகஜால கில்லாடி படம் இன்னும் விற்பனை செய்யும் நிலைக்கு வரவில்லை. அதனால் இப்போது அதன் உரிமையை தர முடியாது என்று மறுத்துவிட்டார். இதனால் கடுப்பான தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் மத்தியஸ்தர் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினார்கள். இந்த விவகாரம் மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகும் கூட ராம்குமாரும் அவரது மகன் துஷ்யந்தும் எந்த ரியாக்ஷனையும் காட்டவில்லை. தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றம் பேசி தீர்த்து கொள்ள பல வாய்ப்புகள் கொடுத்தும் துஷ்யந்த் அதை அனுமதிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்துக்கு பதில் அனுப்ப சொல்லியும் துஷ்யந்த் தரப்பால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் குத்துப் தன்னுடைய தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள பல வாய்ப்புகள் கொடுத்தும் சிவாஜி கணேசன் குடும்பம் அதை பயன்படுத்த தவறிவிட்டது. அதனால் சிவாஜி கணேசன் குடும்பத்துக்கு சொந்தமான டி நகரில் உள்ள பங்களாவில் ஒரு பகுதியை ஜப்தி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மனுதாரரே டி நகர் சார்பதிவாளருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.